தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். ஹோட்டல்களுக்கு சப்ளை செய்யப்படும் வணிக பயன்பாட்டு சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக ஹோட்டல்கள் மூடப்படும் நெருக்கடி உருவாகியுள்ளது. ஈரான் மீதான இஸ்ரேல் அமெரிக்காவின் தாக்குதல் உக்கிரமடைந்து உள்ளது. இதனால் கச்சா எண்ணெய், சமையல் எரிவாயு போக்குவரத்து முடங்கியுள்ளது. இதன் பாதிப்பு இந்தியாவிலும் எதிரொலிக்க தொடங்கியிருக்கிறது. சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டு இருப்பதால் ஹோட்டல்களுக்கு வழங்கப்படும் வணிக சிலிண்டர்கள் சப்ளை நிறுத்தப்பட்டு உள்ளது. சிலிண்டர்கள் போதுமான அளவு கிடைக்காத நிலையில் ஹோட்டல்களில் மெனுக்கள் குறைக்கப்பட்டுள்ளன. ஓரிரு நாட்களில் நெருக்கடி தீவிரமானால் ஹோட்டல்கள் மூடப்படும் அபாயம் எழுந்துள்ளது. மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்று ஹோட்டல் உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தவேக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் அக்கட்சியின் தலைவர் விஜய் நேர்காணல் நடத்தினார். தவேக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் அக்கட்சியின் தலைவர் விஜய் நேர்காணல் நடத்தினார். தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ள விஜய் தலைமையிலான தவேக கட்சி தயாராகி வருகிறது. இதையொட்டி 234 தொகுதிகளிலும் போட்டியிட விருப்பம் உள்ளவர்களிடம் இருந்து விருப்ப மனுக்களை தவேக பெற்றது. 4200க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. விருப்ப மனு அளித்தவர்களிடம் இன்று முதல் நேர்காணல் நடத்தப்படுகிறது. தவேக தலைவர் விஜய் முன்னிலையில் நேர்காணல் நடைபெற்றது. பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் இதற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. நேர்காணலில் யார் யார் எந்தெந்த நாட்களில் பங்கேற்க வேண்டும் என்பது குறித்து இமெயில் மூலம் தகவல் அனுப்பப்பட்டு உள்ளது. இன்றைய நேர்காணல் தவேக தலைவர் விஜய், பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் மாநில நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்றது. ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போர் காரணமாக இந்தியாவில் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உள்ளது. ஏற்கனவே வீட்டு உபயோக சிலிண்டர் விலை 60 ரூபாய் உயர்த்தப்பட்டு தற்போது 923 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை 155 ரூபாய்க்கு உயர்த்தப்பட்டு சென்னையில் 2044 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. விலை உயர்வை தொடர்ந்து வீட்டு உபயோக சிலிண்டர் முன்பதிவுக்கு 21 நாள் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது 25 நாளாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேற்காசிய நாடுகளின் போர் சூழல் காரணமாக சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும் என்னும் அச்சத்தில் பொதுமக்கள் தேவைக்கு அதிகமாக சிலிண்டர்களை வாங்கி வருவதால் மத்திய அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்கிறது. கரூர் வழக்கில் தவேக தலைவர் விஜய் 2 முறை நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்திருந்தார். இன்று மீண்டும் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் விஜய் தரப்பில் 15 நாட்கள் அவகாசம் கோரப்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில் கரூர் வழக்கில் முன்னாள் அமைச்சரும் கரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில் பாலாஜிக்கு சிபிஐ சார்பில் சம்மன் அனுப்பப்பட்டு உள்ளது. மின்னஞ்சல் மூலம் அவருக்கு சம்மன் கிடைத்திருக்கிறது. வரும் 17ஆம் தேதி ஆஜராக வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் 17ஆம் தேதி ஆஜராக இருப்பதாக செந்தில் பாலாஜி தெரிவித்திருக்கிறார். கரூர் வழக்கில் தவேக தலைவர் விஜய் நேரில் ஆஜராவதிலிருந்து சிபிஐ விலக்களித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு விசாரணைக்கு விஜய்க்கு டெல்லி அலுவலகத்தில் இருந்து இன்று ஆஜராக வேண்டும் என்று சிபிஐ நேற்று பிற்பகல் சம்மன் அனுப்பியிருந்தது. ஏற்கனவே ஜனவரி மாதம் 12 மற்றும் 19ஆம் தேதிகளில் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விஜய் ஆஜராகி விளக்கம் அளித்தார். ஏற்கனவே திட்டமிட்ட பணிகள் இருப்பதால் இன்று ஆஜராவதில் இருந்து விலக்களிக்க வேண்டும் எனவும் விசாரணையை 15 நாட்களுக்கு ஒத்திவைக்க வேண்டும் எனவும் விஜய் தரப்பில் அவகாசம் கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் விஜய்க்கு 15 நாட்கள் விலக்களிக்கப்பட்டு இருப்பதாக தெரிகிறது. தங்கம் விலை இன்று அதிரடியாக உயர்ந்து மீண்டும் 1 கிராம் தங்கம் 15,000-ஐ தாண்டியுள்ளது. ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போர் பதற்றத்தால் பங்கு சந்தைகள் வீழ்ச்சியடைந்து வருகின்றன. இதனால் தங்கம் மற்றும் வெள்ளி விலை ஏற்ற இறக்கங்களை கண்டு வருகிறது. நேற்று சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்த தங்கம் இன்று மீண்டும் விலை உயர்ந்துள்ளது.
அதன்படி 22 கேரட் தங்கம் விலை கிராமுக்கு 100 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 15,050 ரூபாய்க்கும், சவரனுக்கு 800 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 1,20,400க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தை போலவே வெள்ளியும் கிராமுக்கு 10 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 300 ரூபாய்க்கும் 1 கிலோ 3 லட்சத்திற்கும் விற்பனை செய்யப்படுகிறது. திராவிட கட்சிகளின் நீட்சியாகவே விஜய் இருப்பதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்திருக்கிறார். செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கடந்த தேர்தலை விட இந்த முறை புதிய கட்சிகளை கூட்டணிக்கு சேர்த்த திமுகவிற்கு தேர்தல் பயம் வந்துவிட்டது. நல்லாட்சி கொடுக்கும் கட்சி என்றால் எதற்கு கூட்டணி? தனித்தே போட்டியிடலாமே. வாக்கிற்கு பணமோ மகளிருக்கு 5,000 ரூபாயோ கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. மக்களிடம் சினிமா பார்க்கவும் குடிக்கவும் பணம் இருக்கும் போது அவர்களுக்கு இலவசங்கள் எதற்கு? திராவிட கட்சிகளின் நீட்சிதான் தாவேகா தலைவர் விஜய். அவருக்கு என்று தத்துவமோ பாதையோ கிடையாது என்றும், சினிமாவையும் சித்தாந்தத்தையும் குழப்பிக் கொள்ளக்கூடாது என்றும் விமர்சித்து உள்ளார். இதுவரை நடத்தியதை விட 20 மடங்கு தாக்குதல் நடத்துவோம் என்று ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் போர் காரணமாக பாரசீக வளைகுடாவை அரபிக்கடலுடன் இணைக்கும் ஹார்முஸ் நீரிணையை மூடுவதாக ஈரான் ஏற்கனவே அறிவித்திருந்தது. மேலும் ஹார்முஸ் நீரிணையை கடக்க நினைத்தால் கப்பல்கள் தீக்கிரையாக்கப்படும் என்றும் ஈரான் அமெரிக்க நட்பு நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஹார்முஸ் நீரிணை பகுதியில் எண்ணெய் போக்குவரத்தை முடக்க நினைத்தால் ஈரான் மீது இதுவரை தாக்குதல் நடத்தியதை விட இன்னும் 20 மடங்கு அதிகமாக தாக்குதல் நடத்துவோம் என்றும், மீண்டும் ஒரு நாடாக ஈரான் கட்டியெழுப்ப முடியாத நிலையை உருவாக்கும் வகையில் எளிதில் அழிக்கக்கூடிய இலக்குகளை தகர்ப்போம் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஆனால் இதெல்லாம் நடக்கக்கூடாது என்று நம்புகிறேன், பிரார்த்தனை செய்கிறேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பங்குனி மாத பூஜைகளுக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை 14ஆம் தேதி திறக்கப்படுகிறது. சபரிமலை கோவில் நடை ஒவ்வொரு மாதமும் பூஜைகளுக்காக திறக்கப்படுவது வழக்கம். மண்டல பூஜை, மகர விளக்கு பூஜைக்காக கோவில் நடை நீண்ட நாட்கள் திறந்திருக்கும். அப்போது லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வார்கள். அதன்படி பங்குனி மாத பூஜைகள் வரும் 15ஆம் தேதி தொடங்குகின்றன. இதனை முன்னிட்டு 14ஆம் தேதி மாலை 5 மணிக்கு கோவில் நடை திறக்கப்படும். 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை தினமும் பூஜைகள் நடைபெறும். தரிசனத்திற்கும் சன்னிதானத்தில் தங்குவதற்கான அறைகளுக்கும் பக்தர்கள் முன்பதிவு செய்ய வேண்டும் என்று திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. T20 உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு 131 கோடி ரூபாயை BCCI பரிசாக அறிவித்திருக்கிறது. 2026 T20 உலகக்கோப்பை தொடரில் நியூசிலாந்து அணியை வீழ்த்தி வரலாற்று சாதனை படைத்த இந்திய கிரிக்கெட் அணி 3வது முறையாக கோப்பையை தட்டி சென்றது. சஞ்சு சாம்சனின் அதிரடி 89 ரன்கள் மற்றும் அபிஷேக் சர்மாவின் மின்னல் வேக 52 ரன்கள் இந்தியாவை வெற்றி பாதையில் அழைத்து சென்றன. இந்த மகத்தான வெற்றியை தொடர்ந்து இந்திய அணி வீரர்கள், பயிற்சியாளர்கள் மற்றும் தேர்வு குழுவினருக்கு BCCI வாழ்த்து தெரிவித்து பரிசு தொகையையும் அறிவித்து உள்ளது. அதன்படி மொத்தமாக 131 கோடி பரிசு தொகையாக வழங்கப்படுகிறது. 2024ஆம் ஆண்டு இந்தியா உலக கோப்பையை வென்றபோது BCCI 125 கோடி வழங்கி இருந்தது குறிப்பிடத்தக்கது. T20 உலகக்கோப்பை இறுதி ஆட்டத்தில் இந்தியா நியூசிலாந்தை 96 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி 3வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்று அசத்தியுள்ளது. இந்நிலையில் தொடர் விமர்சனங்களை சந்தித்து வந்த இந்திய அணியின் பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் இந்த வெற்றி குறித்து பேசும்போது, நான் உருவாக்கி வைத்திருக்கும் அணியை மற்ற அணிகளுடன் ஒப்பீடு செய்வது என்பது நியாயமானதாக இருக்காது என்று கூறியுள்ளார். மேலும், நான் சற்று வித்தியாசமானவன் என்றும் T20 கிரிக்கெட்டுக்கான எனது திட்டம் மிகவும் எளிதானது. தயங்காமல் துணிச்சலுடன் விளையாடினால் அதற்கான பலன் கிடைக்கும் என்று கூறியுள்ளார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழலை செய்திகளோடு. நன்றி, வணக்கம்.